ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிஒன். நான் உங்கள் சபரி. ஒடிஷா மாநிலத்துல புவனேஸ்வர் சிட்டிக்குள்ளார பரத்பூர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால அமைஞ்சிருக்க ஒரு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் கேபிட்டல் ஹாஸ்பிட்டல். அந்த கேபிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டா அக்டோபர் 28ஆம் தேதி 2024 வருடம் சாயந்தரம் 4 மணிக்கு பிரதுன்ய குமார் அப்படின்னு ஒருத்தவர் தன்னோட ஒய்ஃப ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்ல ஒரு ஆட்டோல கூட்டிட்டு வர்றாரு. அவர் உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எல்லாத்துலயுமே கத்துறாரு, என்னோட மனைவியை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட கால்ல விழுவுறாரு, அந்த டாக்டரோட கால்ல விழுவுறாரு. டாக்டர் உடனே என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க போது, என்னோட ஒய்ஃப் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்க, வீட்டுக்குள்ளார போகும்போது அன்கான்சியஸா இருந்தாங்க, ஏதோ மாத்திரைகள் எல்லாம் பக்கத்துல இருந்துச்சு, தூக்க மாத்திரை நிறைய போட்டுட்டான்னு நினைக்கிறேன், தயவு செய்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டாக்டர் அந்த ஒய்ஃபை செக் பண்ணி பார்க்கும் போது அவங்க ஆல்ரெடி டெட் பாடியா தான் அங்க இடத்துல வந்திருக்காங்க. ரொம்ப கவலையோட அந்த கணவர்கிட்ட, உங்க ஒய்ஃப் ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த பக்கம் அந்த பிரதின்ய குமார் அதை கேட்டோன்னு கத்தி கதறி அழுகுறான். ஒரு சின்ன சண்டை சார், அந்த சண்டைக்காக இவ சூசைடே பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல. எங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் 2020 வருடம் தான் ஆச்சு. 4 வருஷத்துல இவ சூசைட் லெவலுக்கு போயிட்டா. இவளுக்கு மனநிலையில ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமோ அப்படிங்கறத அவரே எதோ பேசிக்கிறாரு. எல்லாத்துக்குமே இவரோட கவலை நல்லாவே புரியுது. ஆனா ஒவ்வொரு டாக்டருமே இந்த மாதிரி கேசஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிறது ஒரு மேண்டேட்டரியான விஷயம். ஏன்னா இது ஒரு அன்நேச்சுரல் டெத். இவங்க ஹார்ட் அட்டாக்காலேயோ உடம்புல ஏதோ நோயாலேயோ இறக்கல, சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. சோ சூசைட் அப்படிங்கிற விஷயத்த பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த ஒய்ஃபோட பேரு சுபஸ்ரீ. சுபஸ்ரீக்கு 26 வயது ஆகுது. 26 வயதுடைய பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது எப்பயும் போல ஒரு கான்ஸ்டபிள் வந்து எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் அந்த பிரதின்ய குமார் கிட்ட உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத கேட்டாரு. இந்த என்கொயரியில பிரதின்ய குமார் எல்லா விஷயங்களுமே ஓப்பனா சொல்றாரு. எங்க ரெண்டு பேத்துக்கும் நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் வருமோ அத்தனை பிரச்சனைகளும் வந்துச்சு. 6 மாசம் பக்கமாவே என்னோட ஒய்ஃப நான் அவங்களோட சொந்த வீடு அம்மா வீட்டுலதான் வாழவே வச்சேன். ஏன்னா என் கூட வந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணிட்டே இருந்தா பிரச்சனை கொஞ்சமாவது குறையுமேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுல தங்க வச்சேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அவ என்னோட வீட்டுக்கே வந்தா. என்னோட வீட்டுக்கு வந்து திருப்பி எங்களுக்குள்ளார சண்டை நடந்துச்சு. ஆனா இப்படி ஒரு டிசிஷனை எடுப்பாளேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கிட்ட அழுகுறாரு. சோ இப்ப போலீஸோட தரப்புல இது வந்து சூசைட் கேஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியாம இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. போலீஸ் பொதுவாவே இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அடுத்த ஸ்டெப்பா போவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். என்னதான் இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாலும் எவிடன்ஸ் நம்ம கைக்கு வேணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டும் தான் அந்த கிளியரான எவிடன்ஸை கிடைக்க முடியும். சோ சுபஸ்ரீயோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கு இது ஒரு சூசைட் கேஸ் இல்ல, நம்ம ஒரு மர்டர் கேஸ் ஆல்ரெடி கையில எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயமே தெரியுது. இனிஷியல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்று போலீஸ்க்கு எப்பயும் கையில கிடைக்கும். அந்த இனிஷியல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இவங்க தூக்க மாத்திரைகள் போட்டு இறந்து போகல, உடம்புல அனஸ்தீசியா ஏத்தி இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. உடம்புல யாரோ ஒருத்தவங்க அனஸ்தீசியாவை ஓவரா இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப போலீஸ்க்கு யாரோ ஒருத்தவங்க சுபஸ்ரீய வக்கார வச்சு ஏதோ இடத்துல கட்டி போட்டு உள்ளுக்குள்ளார அனஸ்தீசியாவை ஏத்தி கொலை பண்ணிருக்காங்க. இது ஒரு குரூயலான மர்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. உடனே அந்த பிரதுன்ய குமார அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் போது கடைசியா இந்த சாவை பார்த்ததும் அவரு தான். சோ இவரும் கொலை பண்ணிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு போய் உன்னோட ஒய்ஃப் சூசைட் பண்ணாலா இல்ல உன்னோட ஒய்ஃப் நீயே கொன்னுட்டியா இப்படிங்கறது எல்லா விஷயங்களுமே விசாரிச்சிருக்காங்க. ஆனா அவன் ரொம்ப கிளியராவே சொல்றான், இது கொலையா இருக்குமோ இல்லையோங்கிறது எனக்கு தெரியல, ஆனா வீட்டுக்குள்ளார வந்து பார்க்கும் போது அவ இறந்துதான் சார் கிடந்தா, நீங்க என் மேல பழி போடாதீங்கன்னு சொல்லிட்டு அவனும் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றான். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கேட்டும் ஒருத்தன் எந்த விஷயமே ஒத்துக்கல அப்படின்னா அடுத்தது போலீஸ்க்கே ஒரு ஆன்சர் தரக்கூடிய விஷயம் அவங்களோட மொபைல் போன் மட்டும்தான். எந்த குற்றவாளியா இருந்தாலும் அவங்களோட மொபைல் போன் எடுத்தாவே அவங்க சொல்லக்கூடாத எல்லா விஷயங்களும் அந்த மொபைல் போன் காட்டி கொடுத்துரும். அந்த மொபைல் போனை ஓபன் பண்ணும் போது ஃப்ரீக்வெண்டா 2 பேரையும் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு பொண்ணோட பேரு அஜிதா, இன்னொரு பொண்ணோட பேரு ரோசி. இந்த அஜிதா ரோசி அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய வாட்ஸ்அப் ஆகட்டும், எஸ்எம்எஸ் ஆகட்டும், கால்ஸ் ஆகட்டும் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அந்த வாட்ஸ்அப் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கும் போதே தெரியுது ஒருத்தவன் கொலை பண்ணல, 3 பேர் கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறது ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ இப்ப அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் கொண்டுட்டு வந்து அந்த பிரதின்ய குமார் கிட்ட காட்டும் போது அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சத்தியமா நான் ஒத்துக்க மாட்டேன் சார், நீங்க வக்கீல கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு 1000 விஷயங்கள் அவன் பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டே தான் இருந்திருக்கான்.
டேய் கொலை பண்ணதே தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நீ எதுக்குறா வக்கீல கூப்பிடுற, யாரா உன்னை காப்பாத்த போறான்னு சொல்லிட்டு அவங்களும் பொறுத்திருந்து பாக்குறாங்க. இவன் உண்மையை சொல்ற மாதிரி தெரியல. அடுத்ததா இந்த போன் கான்டாக்ட்ல இருக்கிற 2 பேர், ஒருத்தவ அஜிதா, இன்னொரு பொண்ணோட பேரு ரோசி. இவங்க 2 பேர்த்தையுமே போலீஸ் கொண்டுட்டு வந்து தனித்தனி செல்லில வச்சு அவங்களே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வெவ்வேறு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பாக்குறாங்க. இந்த நர்ஸா வேலை பாக்குறாங்கிறது தெரிஞ்சோடனே எப்படி அவங்க ஒரு அனஸ்தீசியாவை இன்ஜெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது போலீஸால கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. இவங்க 2 பேருமே நர்ஸ், இவங்க இன்ஜெக்ஷன் போட்டு அனஸ்தீசியா ஏத்துறதுங்கிறது நார்மலா இவங்களால செய்யக்கூடிய விஷயம். சோ இவங்க 2 பேர்த்திட்டமே விசாரிக்கும் போது அந்த 2 பெண்களும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. ஆமா சார், அக்டோபர் 28 ரோசியோட வீட்டுலதான் அந்த சுபஸ்ரீய பிரதம்யகுமார் கூட்டிட்டு வந்தோம். நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் அந்த பொண்ணுக்கு லோக்கல் அனஸ்தீசியாவை ஏத்தணும் அப்படிங்கறத தெரிவிச்சாங்க. ஆனா எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க, உனக்கும் பிரதம்யகுமாருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையுமே தனித்தனியா வச்சு விசாரிக்கும் போதுதான் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. நானும் பிரதம்யகுமாரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், சுபஸ்ரீய டோட்டலா நாங்க ஒதுக்கிட்டோம் அப்படின்னா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வாழலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்றாங்க. ஒரு பக்கம் ரோசி கிட்ட அப்புறம் அஜிதா எதுக்காக உள்ளார வந்தான்னு கேட்கும் போது, அஜிதா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா, என்னோட ஃப்ரெண்டு தான் அஜிதா அப்படிங்கறத ரோசி சொல்றா. இன்னொரு பக்கம் அஜிதா கிட்ட போய் கேட்கும் போது, ரோசி என்னோட ஃப்ரெண்டு தான், எங்க 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் அவ ஹெல்ப் பண்ண வந்தா அப்படிங்கறத ரோசியும் சொல்றா. சோ இப்பதான் தெரியுது இந்த பிரதம்யகுமார் அப்படிங்கிறவன் ஒரு பெரிய மன்மத லீலையை இவங்க 2 பேர்த்திட்டுமே பண்ணியிருக்கான். இவங்க 2 பேருமே ஒரு யங் நர்ஸ். இவங்க 2 பேர்த்துக்குமே 19-20 வயசு பக்கம் தான் ஆகுது. 2 பேர்த்தையுமே தன்னோட வலையில உழுவ வச்சு ஒருத்தி கூட ரிலேஷன்ஷிப் வைக்கிறாங்கிறது இன்னொருக்கு தெரியாம 2 பேத்து கூடயுமே ஒரு பாலியல் உறவு வச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கான். இவங்க 2 பேருமே நர்ஸ் அப்படிங்கறதுனால தனியா வீடு வாடகைக்கு எடுத்து தான் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களோட வீட்லயும் ஒவ்வொரு நாள் தங்கி உல்லாசமா இருந்துட்டு இருந்திருக்கான். இது எந்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னா, அவனோட சொந்த பொண்டாட்டியவே வீட்டை விட்டு வெளியே அமுச்சு விட்டு அவளோட அம்மா வீட்டுல உட்கார வச்சு இவங்க 2 பேத்து கூட உல்லாசமா இருக்கிற லெவலுக்கு போயிட்டு இருந்திருக்கு. சுபஸ்ரீ அப்படிங்கிற பொண்ணுக்கு 26 வயசு. ஆனா இவனுக்கு பிரதன்யகுமாருக்கு 24 வயசு தான். இவங்க 2 பேரும் நிறைய வருடங்களா லவ் பண்ணி 2020வது வருடம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. லவ் மேரேஜ், புடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2020வது வருடம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச மாதங்க நல்லா போயிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சுபஸ்ரீவன் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். நிறைய செக்ஷுவல் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். அதையும் தாண்டி பிசிக்கல் டார்ச்சர் அடிச்சு துன்புறுத்த ஆரம்பிச்சான். ஒரு சைடு சுபஸ்ரீயாரியே இவனை தாங்கவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம அடிக்கடி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு திருப்பி தன்னோட கணவரோட வாழணும், நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மளோட வாழ்க்கை, வீட்டுல என்னதான் சொன்னாலும் எதையுமே கேட்காம இவனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்னு திருப்பி சுபஸ்ரீ தன்னோட கணவர் தேடி வந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பக்கம் அவங்க எப்ப எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வராங்களோ இவன் வேற சில பேரை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அதுல செலக்ட் பண்ணதுதான் அஜிதா, ரோசி. இவங்க 2 பேத்து கூடயும் பாலியல் உறவு கிடைக்கும் போது அவனுக்கு தன்னோட பொண்டாட்டி நம்ம கூட இல்லாம இவங்க 2 பேரை மட்டுமே நம்மளால மெயின்டைன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தோண ஆரம்பிச்சிருக்கு. கடைசி 6 மாசம் பக்கம் சுபஸ்ரீய அவங்களோட அம்மா வீட்லயே உட்கார வச்சிருக்கான். இவன் உல்லாசமா இருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே இவங்க 2 பேரு ரோசி, அஜிதா சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிரதன்யகுமார போய் அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போதுதான் ஒவ்வொரு விஷயங்களா வெளியே வந்திருக்கு. ஆனா இந்த 6 மாசம் சுபஸ்ரீ அவங்க அம்மா வீட்டுல தங்க வைக்கும் போது சுபஸ்ரீ திருப்பி ஒரே ஒரு விஷயத்தான் சொன்னாங்க. நம்ம 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். நான் திருப்பி உன் கூடவே வரேன், என்னை தயவு செய்து உதறிறார, நான் சூசைட் பண்ணிக்குவேன். 6 மாசத்துக்கு மேல எங்க அம்மா வீட்டுல என்னால இருக்கவே முடியாது, அவங்களுக்கும் கஷ்டம், எனக்குன்னு உன் கூட தான்டா வாழ்க்கை இருக்கு, என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், என்னோட பொணத்தை தான் பாப்பேன்னு சொல்லிட்டு திருப்பி சுபஸ்ரீ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சோ இப்பதான் பிரதன்யகுமாருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தோண ஆரம்பிச்சிருக்கு. இவ சொன்ன மாதிரியே இவ சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னா போலீஸ் என்னை தான் வந்து பிடிப்பாங்க, நான் தான் என்னோட பொண்டாட்டியை வந்து எல்லா கெடுதலும் பண்ணியிருக்கேன், நான் தான் இவளை கஷ்டப்படுத்தி இருக்கேன், அதனாலதான் இவ சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு போலீஸ் என்னை வந்து பிடிச்சிருவாங்க. அப்படி பிடிக்கிறதுக்கு பதிலா இவன் உண்மையாலுமே என் கூட சேர்ந்து வாழ்ந்து சூசைட் பண்ணிக்கிட்டுமே, அப்பயாவது நமக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, நமக்குன்னு சொல்லிட்டு 2 நர்ஸ் இருக்காங்க, 2 பேருமே யங்கான பொண்ணுங்க தான், 2 பேத்தையுமே நம்ம சமாளிப்போம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணியிருக்கான். அக்டோபர் 28 நான் திருப்பி உன்னை ஏத்துக்கிறேன், என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நம்ம பார்த்துட்டு வருவோம், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளை மட்டும் நம்ம மீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே வீட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷமா வாழுவோம்னு சொல்லிட்டு தான் ரோசியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். இந்த எல்லா விஷயங்களும் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் ரோசி கிட்ட போய் என்னோட பொண்டாட்டியான சுபஸ்ரீ செத்தா மட்டும்தான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா வாழ முடியும் அப்படிங்கறத ரோசி கிட்டயும் பிளான் சொல்லியிருக்கான். அதே வார்த்தை தான் அஜிதா கிட்டயும் போய் பிளான் சொல்லியிருக்கான். இந்த 2 பெண்களுக்கும் இவன் நம்ம கூட பாலியல் உறவு வைக்கிறான், அவ கூடவும் பாலியல் உறவு வைக்கிறான் அப்படிங்கிறது தெரியாது. அஜிதா என்னமோ ரோசி ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கா, ரோசி என்னமோ அஜிதா அவனோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கா.
போலீஸ் இது ரெண்டு பேத்துக்குமே புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருமே எங்கேயா இருந்தாலும் பரவாயில்ல இந்த பிரதிநிகுமார நான் விட்னஸா கொண்டுட்டு வரேன், நான் எவிடன்ஸா சொல்றேன், நான் தான் சார் கொலை பண்ணேன், இவன் தான் சார் கொலை பண்ண வச்சான் அப்படிங்கறத சொல்றேங்கிறத ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் எங்க ரெண்டு பேத்தையுமே அவன் ஏமாத்திருக்கான். அவனோட காமத்துக்காக எங்க ரெண்டு பேத்துமே யூஸ் பண்ணிருக்கான். ஒரு பாலியல் உறவுக்காக எங்க ரெண்டு பேத்தோட உடம்ப இந்த லெவலுக்கு நாசமாக்கி இருக்கான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கோவத்தோட அவங்க ரெண்டு பேருமே போலீஸ்ட சொன்னாங்க. சோ இப்ப பிரதிநிகுமாருக்கு நல்லாவே தெரியுது நம்ம நல்லா மாட்டணும். ஒரு பக்கம் தன்னோட ஒய்ஃப கொலை பண்ண கேஸும் இருக்கு, இன்னொரு பக்கம் ரெண்டு பேர்த்த ஏமாத்தின கேஸும் இருக்கு. அக்டோபர் 28 காலையில 10 மணி பக்கம் ரோசியோட வீட்டுக்கு தன்னோட ஒய்ஃபான சுபஸ்ரீயை கூட்டிட்டு வந்திருக்கான். சுபஸ்ரீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரோசியும் பாக்குறாங்க, அஜிதாவும் பாக்குறாங்க, ரெண்டு பேருமே இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. ஆனா அடுத்த 10 நிமிஷம் சுபஸ்ரீ நீங்க யாரு, உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், எப்படி நீங்க இவர் கூட பழகுனீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்கும் போதே அவங்க ஒரு சேர்ல உட்கார வச்சு கைய புடிச்சுக்கிட்டாங்க. சுபஸ்ரீ எந்திரிக்கவே முடியாத லெவலுக்கு அவளை சேர்ல ஏதோ கட்டி போட்டு அவளை நவரவே முடியாத லெவலுக்கு பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ரோசியும் சரி அஜிதாவும் சரி அவங்க கையில ரெடியா வச்சிருந்த அந்த அனஸ்தீஷியா, இந்த ஆபரேஷனுக்கு எல்லாம் வந்து டோட்டலா மயக்கம் போடுறதுக்கு ரொம்ப மைல்டான லெவல்ல அனஸ்தீஷியா நமக்கு தருவாங்க. 2 மணி நேரம் மட்டும் மயங்கி இருக்கணும், 12 மணி நேரம் மட்டும் மயங்கி இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப மைல்டா தருவாங்க. எதனாலனா உயிருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனா இவங்க டோட்டலாவே ஓவர் டோஸ் எடுத்து இது சூசைட் அட்டம் மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பிளான் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவ டோட்டலா மயங்கினதுக்கு அப்புறம் அவளோட வாயில சில மாத்திரைகள் முதற்கொண்டு போட்டிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பா இவ மாத்திரை முழுங்கிதான் இறந்திருக்காங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும்ல. ஆனா அந்த ரெண்டு நர்ஸ்க்கும் சத்தியமா மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்தா கூட போஸ்ட்மார்ட்டம் எப்படிலாம் பண்ணுவாங்க, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டருக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிய வருங்கிறது ஒரு ஐடியாவுமே இல்ல. ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப பேசிக் லெவல் நர்ஸ். சும்மா ரொம்ப பேஸா எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம சும்மா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு நம்ம ரொம்ப கிளியரா தான் இருக்கோம், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு விஷயங்களை சாதாரணமா பண்ணிருக்காங்க. இந்த நியூஸ் எல்லா விஷயங்களும் வெளியே போகும்போது அந்த ரெண்டு நர்ஸுமே வேலை பார்த்த ரெண்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாதான் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க சொல்ற அனஸ்தீஷியா இந்த ரெண்டு நர்ஸ்க்கும் எங்களோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிடைக்கவே இல்லை, அதுக்கு கிடைக்கிறதுக்கான ஆக்சஸ் அவங்களுக்கு இல்ல. ஏதாச்சும் ஒரு பிரைவேட் மெடிக்கல் ஸ்டோர்ல போய் நான் ஒரு நர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐடி கார்டை காட்டி அவங்க வாங்கிருக்கலாம். அதுக்கு நாங்க எதுவுமே பண்ண முடியாது. இவங்க ரெண்டு பேத்தையுமே நாங்க டோட்டலாவே வந்து ரிசைன் பண்ண வைக்கிறோம், டெர்மினேட் பண்றோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்தையுமே டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அடுத்ததா இவங்க 3 பேத்து மேலயும் மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்க 3 பேருமே சேர்ந்துதான் கொலை பண்ணிருக்காங்க. இந்த கேஸ் இப்பதான் எல்லாத்தையுமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இவங்க என்னலாம் குழப்பங்களை உண்டாக்கி இருக்காங்க, எப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க, எந்த ஹாஸ்பிட்டல்ல இல்ல எந்த பார்மசியில போய் இந்த அனஸ்தீஷியா வாங்கினாங்க, எந்த வீட்டுல இந்த கொலையை பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போலீஸ் இன்னும் சேவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் கோர்ட்ல கேஸ் என்ன நடக்குதுங்கிறதே தெரியும். ஆனா ஒரு மனைவி, உண்மையா இருந்த மனைவி, லவ் பண்ணி காதலிச்ச தன்னோட மனைவி இவனோட காமத்துக்காக அந்த மனைவியே கொலை பண்ணான். அவளை கொலை பண்றதுக்கு இவங்க ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இந்த காமத்துக்காக குடும்பத்தையே அழிக்கிற இந்த மிருகங்கள் எல்லாம் என்ன பண்ணா சரியா இருக்கும்? என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா அடுத்த ஒருத்தன் தன்னோட மனைவியை இந்த மாதிரி கொடூரமா கொடுமைப்படுத்துறதுக்கு நினைப்பான்? இந்த இடத்துல இவன் கொலை பண்றதுக்கு முன்னாடி இவன் கணவனா இருக்கும் போதே அந்த பெண்மணியை நிறைய செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணியிருக்கான். சுபஸ்ரீயோட அப்பா அம்மா இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்னோட பொண்ணு என்கிட்ட வந்து சொல்லியிருக்கா, என்னோட கணவர் இப்படி எல்லாம் சித்திரவதை பண்றாருன்னு ஓப்பனாவே சொல்லியிருக்கா. ஆனா கணவர் தானமா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போவோம், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமான ஆசைகள்லாம் இருக்கு, அவங்களை கரெக்ட் பண்றது நம்மளோட பொறுப்பு தான், அவங்களை கரெக்டா கரெக்ட் பண்ணு, நம்மளோட உணர்வுகள் என்னங்கிறது அவங்களுக்கு புரியவே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க சொல்லியிருக்கோங்க. ஆரம்பத்துல இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதே நாங்க வேணாம்னு சொன்னோம், சரி கல்யாணமும் பண்ணியாச்சு, இப்ப குடும்பத்தையாவது ஒழுங்கா நடத்திட்டுமே நாங்க நினைச்சோம், ஆனா இவன் கொலை பண்றது லெவலுக்கு வருவான்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லையா அப்படிங்கறத சுபஸ்ரீயோட அப்பா அம்மா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ இவன் கொலை பண்றதுக்கு முன்னாடியே தன்னோட ஒய்ஃப அவங்களோட விருப்பம் இல்லாம நிறைய டைம் ரேப் பண்ணியிருக்கான். இவன் ஒரு ரேபிஸ்ட் கூட. இந்த மாதிரி மிருகங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா அடுத்த ஒரு கணவர் தன்னோட ஒய்ஃபு கிட்ட எனக்கு உரிமை இருக்கு, இந்த உடம்பு என்னோடது, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் போகும். அவங்களோட உணர்வை அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு தோணும். அடுத்தது ஒருத்தன் உரிமையோட மேல கை வைக்க மாட்டான். அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்களை ரேப் பண்ண மாட்டான். என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்குங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான தொடர்பு ஆரம்பிக்குதோ எல்லாமே போய் கிடைச்சா ஒரு கிரைம்ல தான் முடியுது. இந்த இடத்துல ரெண்டு பெண்கள் கூட அவங்களுக்கே தெரியாம இவன் தப்பான தொடர்பு ஆரம்பிச்சு அந்த ரெண்டு பெண்கள் மூலியமாவே தன்னோட உண்மையா இருந்த ஒய்ஃப இவன் கொலை பண்ணியிருக்கான். காமத்துக்காக தன்னோட குடும்பத்தையே அழிச்சிருக்கான். அந்த காமம் அப்படிங்கிற சாக்கடைக்காக ஒரு குடும்பத்தையே இந்த ரெண்டு பெண்களுமே நாசமாக்கியிருக்காங்க.
இந்த வீடியோ பாக்குற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சம்பவங்கள் கேட்கும் போது ஒரு நல்ல சோசியல் அவேர்னஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் பப்ளிஷ் பண்றேன். நீங்க இந்த மாதிரி ஒரு தப்பான தொடர்புல இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் நீங்க பார்க்கும் போது உலகத்துல என்ன நடக்குது, நம்மளோட ஃபியூச்சர் என்னங்கிறது உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும். நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா இப்பவே அதை தள்ளி வச்சுட்டு உங்களோட குடும்பத்து மேல கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்குள்ளார கொஞ்சமாவது இருக்கு. தயவு செய்து உங்க குடும்பத்துல கிடைக்கிற அன்பை வச்சுக்கிட்டு காமம் அப்படிங்கிற சாக்கடைக்குள்ளார போய் விழாம உங்க குடும்பத்துல கிடைக்கிற அன்பை வச்சுக்கிட்டு நல்லபடியா வாழ்ந்தீங்கன்னாவே உங்களோட குடும்பத்து மூலியமா உங்களுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். அந்த காமத்துக்காக அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போற ஒவ்வொருத்தவனும் கடைசியா ஒரு பொய் சொல்லி இன்னொரு பொய் சொல்லி அந்த பொய் மறைக்கிறதுக்கு ஒரு கொலையை பண்ணி அந்த கொலையை மறைக்கிறதுக்கு ஏகப்பட்ட பொய்ய சொல்லி கடைசியா ஒரு தனி மரமா ஜெயிலுக்குள்ளாரையோ இல்ல பிணமா தான் இருக்காங்க. ஜெயில 10 வருஷம் 15 வருஷம் ஆயுள் தண்டனை எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு அனாதையா தான் இருப்பாங்க. யாரும் அவங்களை ஏத்துக்கவும் மாட்டாங்க, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த குடும்பமும் இருக்காது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம். பை.